முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இப்போது இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. புது வருஷம் பிறந்திருக்கு. நாம் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம், உலக பொருளாதாரங்கள் சரியில்லாமல் இருக்குது. வேர்ல்டு வைட், உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, சின்ன சின்ன குடும்பங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு வருமான பாதிப்பு, எதிர்காலம் பற்றிய பயம். எப்படி இருக்குமோ, வேலை இருக்குமா, வேலை இருக்காதா. மெயினாக நமக்கு சின்ன ஒரு 10,000 5,000 சம்பளம் வாங்குகிற நமக்கே இந்த பயம் இருக்கும்போது, பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய முதலீடுகள் இருப்பாங்க, கம்பெனி நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, பணங்காசு எப்படி இருக்கும், பணம் வருமா, பணம் சேருமா, இது நம்ம இப்படி கூட சொல்லலாம். இப்போது சித்திரை மாதம் பிறந்திருக்கு, அடுத்த சித்திரை வரலும் இதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாங்க. இது நாம் செட் பண்ணலைங்க, செட் பண்ணது இங்கிலீஷ்காரர். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் தானே அவங்களுக்கு ஆரம்பம், டிசம்பர் மாதம் தானே எண்டு. அப்போ ஜனவரி ஆரம்பித்து டிசம்பர் வரலும் தானே அந்த இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லணும், ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மளுடைய சித்திரை வருஷ பிறப்பை ஏன் அவர் ஃபினான்ஷியல் இயராக முடிவு பண்ணாங்கனாக்கா, அதுதான் நம்ம சித்திரை வருஷ பிறப்பு. இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இதுதான் ஆங்கிலேயர் செட் பண்ணது. அப்போ நம்ம ஜாதகம், ஜோதிடம், பஞ்சாங்கம் இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், சேமிப்பு எப்படி இருக்கும், கடன் சுமைகள் எப்படி இருக்கும், கடன் அடையுமா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவங்க இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா, இவங்க கேட்ட இடத்துல அந்த லோன் கிடைக்குமா, வருமானம் சேருமா, மெயினாக இவங்களுடைய முதலீடுகள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நாம் ஒரு சீட்டு போடுறோம், சின்னதாக ஒரு கடையை வச்சுருக்குறோம், ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், 2 நாள் சிலிண்டர் வரலை, உடனே நமக்கு அது பதற்றமாக ஏற்படுது, அங்கே கடன் நடத்த முடியல, லாக் ஆகுது, வியாபாரம் தடைபடுது, அப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுடைய வருமானம் தடைபடுது. இப்போ இது போல் பெரிய பெரிய நிறுவனங்களை நினச்சி பார்க்கணும், பெரிய பெரிய கம்பெனிகளை நினச்சி பார்க்கணும், இப்போ இன்வெஸ்டர்ஸ், அரசாங்கத்தை நினச்சி பார்க்கணும். அதே போல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி முதலீடுகள் எல்லாம் என்ன ஆகும், இந்த முதலீடுகள்லாம் நமக்கு லாபத்தை கொடுக்குமா. நிறைய முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட் டவுன் ஆன உடனே வெளியில் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட உங்களுக்கு அடுத்த பங்குனி மாதம் வரை, இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் வருமானம் எப்படி இருக்க போகுது, பணம் வருமா, பணம் சேருமா, அல்லது பணம் லாபத்தை தருமா, கடன் அடையுமா, இந்த செஞ்சிருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன ஆகப்போகுது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள். இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இந்த வருஷத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஏப்ரல்லிருந்து அடுத்த மார்ச் 31 வரையிலும் அப்படி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் சொத்து வாங்கும் யோகம் உண்டு, சொத்து வாங்கும் யோகம்னா புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், சேர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று வாங்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் சொத்து வாங்க வேண்டிய யோகம் இருக்குது, யாருக்கெல்லாம் வீடு அமையும் யோகம் இருக்குது, யாரெல்லாம் வீடு வாங்குவாங்க. நிறைய அன்பர்கள் பேசுகிறாங்க, இப்போ நான் இந்த வீடு பார்க்குறேன், அந்த வீடு கட்டியிருக்கேன், இது இன்னொரு வீடு வாங்கலான் இருக்கேன், இல்லை வீடை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இதை வாங்கி அங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய வீடு வாங்குறது நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ யாருக்கு வீடு யோகம் அமையும், யாருக்கு சொத்து யோகம் அமையும், யாருக்கெல்லாம் கடன் அடையும். ஏன்னா நிறைய அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு 80-70% எல்லாருக்கும் கடன் சுமைகள் இருக்குது. அதில் ரொம்ப திக்கி திணறக்கூடியவங்களாக இருக்காங்க, கண் விழுங்கி பிதுங்கி பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. யாருக்கு கடன் அடையும், இது எல்லாத்துக்கும் மேலே மெயின் கொஸ்டின்னு இந்த வருஷம் வேலை எப்படி இருக்கும். ஏன்னா நான் சொன்னது தான், போர் பதற்றமாக இருக்குது.
வாரால எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன டீ கடையில் கூட கேஸ் இல்லைன்னா 4 நாளைக்கு கடையை மூடி வைக்கிறாங்க. சின்ன தொழிலாளி ஒரு டெய்லி ஒரு 700 800 சம்பளம் 4 நாள் கடையை மூடிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்போது இந்த வருஷத்தில் யாருக்கு ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வேலை பற்றிய பயம் யாருக்கு இருக்கும், யாரெல்லாம் வேலையை பற்றின நிம்மதி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலை பற்றின நிம்மதி கிடைக்கும், யாருக்கெல்லாம் வேலையை பற்றின பயம் இருக்கும். அப்படி இல்லை ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, புதுசாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. வருமானம் டோட்டலாக ஒரு சிங்கிள் லைனில் சொன்னோம்னா இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் அடுத்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்கள் வருமானம் எப்படி இருக்க போகுது, உங்கள் லாபம் எப்படி இருக்க போகுது, பணங்காசு வந்து சேருமா, இதுதான். அதே போல் உங்களுடைய முதலீடுகள், கடைசியாக உங்களுடைய இன்வெஸ்டிங், இதெல்லாம் எப்படி க்ரோத் ஆக போகுது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மிதுன ராசி, மிதுன ராசிக்கு பணங்காசு வருமானம் அதிகரிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணம் சேரும், லாபம் அதிகரிக்கும். செய்தொழிலில் அல்லது கொடுக்கல் வாங்கல்ல பொதுவாகவே மிதுன ராசிக்கு பணம் வந்து சேரும். அதே போல் லாபம் அதிகரிக்கும். பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிதுன ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் இந்த கணக்கு ஆண்டில் நிச்சயமாக பணங்காசு வருமானம் வந்து சேரும். காரணம் என்னென்னா, உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் கீழே இறங்கி 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அதோட கூட குரு கேது தொடர்பு ஏற்படுது. இதோட கூட குரு சனி தொடர்பு ஏற்படுகிறது. எழுதி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து ஒரு நல்ல யோகம் ஏற்படுது, அற்புதமான யோகம் ஏற்படுது. நீங்கள் மிதுன ராசியாக இருக்கலாம், மிதுன லக்னமாக இருக்கலாம். நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி தான், எனக்கு தெரிஞ்சு அற்புதமான யோகம் பிறக்குது. ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுது. எப்படி சார், இந்த குருவும் சனியும் இருந்தால், நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் மிதுன ராசியில் யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் கடகத்தில் சனி இருந்தாலும் சரிதான், மீனத்தில் குரு இருந்தாலும் சரிதான். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அப்படி இருக்கணும். கடக ராசியில் குரு இருக்கணும், சனி இருக்கணும், அல்லது மீன ராசியில் குரு இருக்கணும். இந்த மாதிரி சனி குரு இருக்க பெற்றவர்கள் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கூட எழுதி வச்சுக்கோங்க, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு வருது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கிரக அமைப்பு இருந்துடுச்சுன்னா, மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கேரண்டியாக உங்களுக்கு பணம் இருக்குது, ஒரு அமௌண்ட்டு வந்து சேரும். அந்த அமௌண்ட்டு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது உங்கள் ஜாதக அமைப்பை உங்கள் வலுவை பொறுத்தது. அது 1 கோடியாகவும் இருக்கலாம், 100 கோடியாகவும் இருக்கலாம், 10 லட்சமாகவும் இருக்கலாம். அதே போல் இந்த குரு சனி தொடர்பு இருக்கிறதுனால அவன் நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் உண்டுங்க. இது ஒரு ஜாதக அமைப்பு. இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன் தான். குரு சனி தொடர்பு இருந்தாலும் குரு கேது தொடர்பு இருந்தாலும் அது ஒரு கோடீஸ்வர யோகம் உண்டு. எப்போ கோடீஸ்வரன் பிறக்கும் போதே கோடீஸ்வரனாக இருப்பானா? இவன் இல்லைன்னா அவன் ஒன்றுமே இல்லாமல் பிறந்து அப்புறம் தானாக உழுந்து எழுந்து வளர்ந்து 27 33 வயசுக்கு அப்புறம் கோடீஸ்வரன் ஆவானா? இல்லைனா வாலிப வயசு பூரா வீணடிச்சுட்டு 50 வயசுக்கு மேலே கோடீஸ்வரன் ஆவானா? இது ஜாதகம் பேசும். ஆனால் அவன் சாவறதுக்குள்ளே உயிர் வாழும்போதே அவன் நிச்சயமாக கோடீஸ்வரன் ஆகிட்டு தான் சாவான்.
அப்போ இந்த பணயோகம் யாருக்கு இருக்குன்னா, இப்போது நம்ம மிதுன ராசிக்கு அந்த பணயோகம் வருது. நம்ம மிதுன ராசிக்கு அந்த பணயோகம் வருது, வருமான யோகம் வருது. சார் இது சாதாரணமாக நடக்காதுங்க சார். இத்தனை ஆண்டுகளாக படாத கஷ்டங்கள் பட்ட மிதுன ராசி அன்பர்களை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குப்பாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். வருமானம் இழந்து வயசானவங்களாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க சொல்லுங்கள். ஒரு பணங்காசு வருமானத்தை வரவழைக்கணும், சேர்த்து வைக்கணும்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கணும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்ட மிதுன ராசி என்பர்களை இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு பெட்டராக இருக்க போகுது. நல்ல லாபம் அதிகரிக்கும், பணங்காசு வந்து சேரும். அதே போல் மெயினாக ஜாப் நிலையானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. வேலை வாய்ப்புகள் உருவாகும், வேலையில் நிம்மதி கிடைக்கும். வேலையில் பயமாக இருக்குதுங்க சாமி, இப்போ இந்த இந்த வருஷம் எனக்கு எப்படி போகும், இந்த ஃபினான்ஷியல் இயர் எனக்கு எப்படி இருக்கும். லாஸ்ட் டைம் நான் ஐடி ஃபைல் பண்ணிட்டேன், இந்த சித்திரையிலேருந்து அடுத்த பங்குனி வரையிலும் எனக்கு எப்படி இருக்கும். வேலை நிலையான வருமானம் இருக்குமா, வியாபாரம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும். ஒரு சாதாரண விவசாயியாக இருக்கலாம், விவசாய பெருமக்களாக இருக்கலாம், அல்லது குத்தகைக்கு எடுத்து செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு சூப்பரான கிரக அமைப்புகள், கிரக பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. மிதுன ராசிக்கு தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. குருவா சிறப்பான யோகத்தில் இருக்கார், கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு வந்து சேர இருக்கின்ற கேது பகவான், குரு கேது தொடர்பு. ஆனால் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குனாக்கா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள் செய்வது சிறப்பு. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலை ஆரோக்கியம், மன பயம், மரண பயம் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஆலயங்களை தெரிஞ்சு அதற்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போது டோட்டலாக மிதுன ராசிக்கு பணயோகம் உண்டு, பணம் வருமானங்கள் அதிகரிக்கும், தனயோகம் உண்டு. இந்த கணக்கு ஆண்டு உங்களுக்கு அற்புதமான பணயோகம், லாபம் அதிகரிக்கும் ஆண்டாக அமைகிறது. அன்பார்ந்த கடகராசி, கடகராசிக்கு இந்த கணக்கு ஆண்டு ரொம்ப யோகமான ஆண்டாக அமைகிறது. யோகம் எப்படி அமையும்? ஒன்றுமே இல்லைங்க. கடகராசிக்கு உச்சம் பெற்ற சனி பகவான், கடகராசிக்கு உச்சம் பெற்ற குரு பகவான், ராசியில் வந்து உட்காரக்கூடிய குரு, ரொம்ப கிரக அமைப்பு சிறப்பாக இருக்குது. வேறு ஒன்றுமே வேணாம். ஒரே சிங்கிள் லைனில் சொன்னோம்னா, இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும், இந்த 2026 ஏப்ரல் 1 முதல் அடுத்த 2027 ஏப்ரல் 14 வரை நடக்க இருக்கின்ற இந்த ஒரு வருட கணக்கு வருடம் கடகராசிக்கு கொடிகட்டி பறக்கின்ற ஒரு யோகம் உண்டு. சார், 12 ஆண்டுகளுக்கு பிறகு பணம் வந்து பல வகையிலும் வந்து சேரும், பணம் வருமானம் அதிகரிக்கும், பண கஷ்டம் விலகும், பண தட்டுப்பாடு விலகும். பண தட்டுப்பாடாக இருக்குது சார், ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃபண்டு ஃப்ளோ இல்லை, பண பற்றாக்குறை உள்ளது.
கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. ஜூலை மாதத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியாக பணங்காசு வந்து சேரப்போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. மெயினாக கடகராசி என்பர்களே, ராசியில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான், அவரோட கூட வந்து சேரப்போகிற கேது பகவான். அப்போ அந்த குரு கேது தொடர்பு ஒரு மிகப்பெரிய நல்ல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். சார், யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த குருவும் கேதுவும் சேர்ந்துருக்காங்களோ அதெல்லாம் அவங்க எல்லாம் ஆரம்ப காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் சாதாரண நிலையில் இருந்திருப்பாங்க. ஒரு வயசுக்கு பிறகு தான், ஒரு 30 வயசுக்கு மேலே தான் படிப்படியாக 2 ஊர் 3 ஊர் மாறி அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் அவங்களாம் முன்னுக்கு வந்து இன்றைக்கி தொட முடியாத உயரத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த குரு கேதுவுடைய அமைப்பு. அதே போல் இந்த குரு சனியுடைய அமைப்பு அதே போல தான். நல்ல ஞானியாக இருப்பான், நிறைய அட்வைஸ் கொடுப்பான். இவனுடைய அட்வைஸ் மற்றவங்க கேட்டாங்கன்னா அவங்க சூப்பராகிடுவாங்க. இவன் ஐடியா இவனுக்கு ஒத்து வராது. அப்போ இதெல்லாம் குரு சனி அடுத்தவங்களை ஏற்றி விடுற ஏணியாக இருப்பாங்க கடகராசி அன்பர்கள். அப்போ இப்படியெல்லாம் நன்மை தர்மம் செய்து நல்ல புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்கிற கடகராசி அன்பர்களே, இந்த கணக்கு வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். பணங்காசுகள் வந்து சேரும், பணம் வருமானம் அதிகரிக்கும். யார் உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்? குரு தாங்க பணத்தை கொடுக்கணும். பணம்னு சொன்னாலே அது குரு பகவான். அந்த குருவே உங்கள் வீட்டில் தான் உட்காந்து அதிகாரம் பெறுகிறார். அப்போ கவலையே வேண்டாம் கடக ராசி அன்பர்களே. இந்த கணக்கு வருடம் லாபம் அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, சொந்த ஊரில் வாங்கிறது, இல்லை இருக்கிற இடத்துல அந்த ஊர்லேயே வாங்கிறது, வெளிநாடுகளில் வாங்கிறது, வெளி ஊர்களில் வெளி மாநிலங்களில் வாங்கிறது, இல்லை வெளிநாடுகளில் முதலீடுகள் செய்வது. அப்போது சொத்து பத்துக்கள் வந்து சேரும். வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, இடமாக வாங்கி வைக்கிறது. அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் பாக பிரிவினைகள் இருக்குமே ஆனால், அதில் ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். கடகராசி என்பர்களே, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். அப்போ இடயோகம் உண்டு, வீடு வாங்குகிற யோகம் உண்டு, வீடு கட்டுற யோகம் உண்டு, சொத்துக்கள் எல்லாம் வந்து குவியும் யோகம் உண்டு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள கஷ்டம் இருக்குல்ல, ஒரு வாக்குவாதங்கள் இருக்குது, சண்டைகள் சச்சரவுகள் இருக்குது, குடும்ப தகராறு இருக்குது. அதெல்லாம் விலகி ஸ்மூத்தாகி அந்த வம்பு வழக்கு இருந்தால் கூட கவலைப்படாதீங்க கடகராசி என்பர்களே. சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும், இடம் வந்து சேரும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். கடன் வாங்கிறதா இருந்தாலும் சரிதான், கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரிதான், கொடுத்த கடனை வசூல் பண்ணுறதா இருந்தாலும் சரிதான், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும், வருமானங்கள் அதிகரிக்கும். சார், மெயினாக கடகராசிக்கு என்ன சார் பிரச்சனை? கடன் அடையணும். அந்த கடன் அடைஞ்சதுன்னா நிம்மதியாக இருப்ப சாமி நான். ஆனால் எனக்கு கடன் அடையணும், இந்த மாதம் எனக்கு கடன் அடையுமா, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? லாபம் அதிகரிக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் 50% குறைஞ்சிரும். நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனதருமை கடகராசி அன்பர்களே. அதே போல் வேலையில் நிம்மதி கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், நிலையான உத்தியோகம். எனக்கு வேலை போயிடுமோங்கிற பயம் இருக்குது சாமி. ஏன்னா
இந்த வார்லாம் நடக்குது, உலகம் முழுவதும் அங்கங்கே சண்டை நடக்குது. எனக்கு அதனால் வேலை போயிடுமோ, எங்கள் கம்பெனியில் சூழ்நிலை பாதிக்கப்படுமோ, வேலை போயிடுமோன்ற பயம் இருக்குல்ல. வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா? அப்போ இந்த மாதிரியான வேலை சம்பந்தப்பட்ட பயம் இருக்குமே. ஆனால் பயம் வேண்டாம், வேலை கிடைக்கும், வேலை ஸ்திரமான வேலை கிடைக்கும், நிலையான உத்தியோகம் உண்டு, நீடித்த வருமானம் இருக்கும், குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றலாம். அப்படி வேலையில் பயம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் உண்டு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நிலையான உத்தியோகம் உண்டு. அப்போ கடகராசி என்பர்களே, இந்த கணக்கு ஆண்டு உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஆண்டாக அமைகிறது.